வாழ்க வளமுடன். அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். அன்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற இந்த ஒரு சின்ன பதிவு இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானமும் அன்னைக்கு இருந்த விஞ்ஞானத்தை பற்றி, இந்த ஜோதிடம் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க, கிரக நிலையை எப்படி நம்மளுக்கு அமைச்சிருப்பாங்க, இந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துக்கு இருக்குது, அதாவது எந்த திசையில் இருக்குது, கிழக்குலையா தெற்குலையா மேற்குலையா வடக்குலையா அப்படின்னு சொல்லி எந்த இடத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத விஞ்ஞானம், அதாவது விஞ்ஞான அறிவு இல்லாத காலங்களில் தன்னுடைய எண்ணங்களை மட்டுமே வச்சு, தன்னுடைய மனசை மட்டுமே வச்சு இந்த கிரகங்களுடைய அமைப்பு இப்படித்தான் இருக்கணும் இப்போது அல்லது இன்னும் 100 வருஷத்துக்கு அப்புறம் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத எப்படி நம்மளுக்கு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு உணர்த்தியிருக்காங்க, நம்மளுக்கு தெரிவிச்சிருக்காங்க, அதை பாடமாக கொடுத்துருக்காங்க, ஒரு நூல் வடிவில் எழுதி வச்சுருக்காங்க, ஓலைச்சுவடிகள்லையும் நூல்லையும் எழுதி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு குறிப்பு. இப்போது இன்றைக்கி, அதாவது 15 ஜூலை 2026 அன்னைக்கு மத்தியானம் சரியாக கிட்டத்தட்ட ஒரு 1:10க்கு ராசி கட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது நம்மளோட ஜாதக கட்டம். இந்த 1:10க்கு ஒரு குழந்தை பிறந்தால் ஜாதக கட்டம் ராசியோடைய நிலை இப்படித்தான் இருக்கும். இதே நிலை நம்மளை வானத்தில் நம்மளுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய மேப்பில் நம்மளுக்கு இப்படி இருக்குது, வானத்தில் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்துருக்கோம். ரெண்டும் ஒரே ஃபோட்டோவில் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த கிரகநிலை நம்மளுக்கு போகக்கூடிய இடம் இந்த கிழக்கு திசையிலிருந்தே, அதாவது மேஷம் கிழக்கு, ரிஷபம் தெற்கு, மிதுனம் மேற்கு, கடகம் வடக்கு, மீண்டும் கிழக்கிலிருந்து ஆரம்பிக்கும். அதாவது மேஷம், சிம்மம், தனுசு, இது மூணும் கிழக்கு திசையை குறிக்கக்கூடிய கிரகம். அதே அந்த சார்ட்டில், அந்த வான்வெளியில் இருக்கக்கூடிய சார்ட்டை பாருங்கள். கிழக்கு திசையில் நம்மளுக்கு சுக்கிரன் அமைஞ்சிருக்கும். நம்மளுக்கு சுக்கிரன் அப்படிங்கிற வீனஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு சந்திரன், குரு, புதன், சூரியன், செவ்வாய், சனி வரைக்குமே. இது லைனாக வான்வெளியில் தன்னுடைய நீள்வட்ட பாதையில் கிரகங்கள் இன்றைக்கி அமைஞ்சிருக்கக்கூடிய முறையை நீங்கள் பார்க்கலாம். இப்போது இது நம்ம இன்றைக்கி மேப்பு கூகுளில் வருது, ஒரு தனி ஆப் இருக்குது, இதை பார்க்குறக்கு நட்சத்திரங்கள் உள்ள வரைக்கும் நம்மளுக்கு போகலாம். இன்றைக்கி நட்சத்திரங்கள் எங்கே இருக்குது, எந்த நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்களும் எந்த இடத்துக்கு இருக்குது, அதனுடைய பூமிக்கும் அந்த நட்சத்திரங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு வித்தின் செகண்டில் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த பழக்கம், இந்த நாலேஜ், இவ்வளோ பெரிய கம்ப்யூட்டர் யுகம் நம்மளுக்கு இல்லாத காலங்களில் நம்மளுக்கு தெரிவிக்கப்பட்ட அந்த முறையை நம்ம பார்த்திங்கன்னா, ஒரு அதாவது நீள்வட்ட பாதையை சதுரம் ராசி கட்டமாக நம்மளுக்கு கொடுத்து, சனி இந்த இடத்துக்கு தான் நம்மளுக்கு இருக்குது, அதாவது வடக்கு திசையில் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நம்மளுக்கு சொல்லி வச்சு, அந்த ராசி கட்டத்தை முறைப்படுத்தி இந்தந்த கிரகங்கள் இன்னென்ன நாளில் வக்ரமடையும் அல்லது அஸ்தங்கமடையும் அல்லது முன்னோக்கி செல்லும் அப்படிங்கிறத தெளிவான முறையில் எப்படி அவங்களால கொடுத்துருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, அவங்களுடைய எண்ணங்கள் வச்சு தான். எப்படி அவங்களுடைய மனசை மட்டும் வச்சுக்கிட்டு, தான் எண்ணங்கள் மட்டும் வச்சுக்கிட்டு அவ்வளோ தூரம், இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது பெருசு. இன்றைக்கி நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒவ்வொரு கிரகங்களும் எவ்வளோ பெருசுங்கிறது தெரியும், அது எத்தனை மைலுக்கு அப்பால் இருக்கிறதுன்னு தெரியும். இது எல்லாமே 10 மைல், 2 மைல், 3 மைல் தூரத்தில் நம்மளுக்கு இல்லை, கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் நம்மளுக்கு இருக்குது. அப்போது இது போக அந்த நட்சத்திரங்களை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒளியாண்டுகள்னு சொல்லுவாங்க. அந்த ஒளியோட வேகம் மேலவும் அவ்வளோ டிஸ்டன்ஸை நம்மளுக்கு சொல்லுவாங்க. இனி அடுத்த வீடியோவில் இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக நம்ம போடலாம். எவ்வளோ தூரத்துலேருந்து அதோட ஒளிக்கதிர் வருது அப்படிங்கிறத பற்றியும், நம்மளுக்கு அந்த ஒளிக்கதிர் எந்த விதமான பாதிப்புன்னு நம்மளுக்கு தரும், எப்படி நம்ம அதை அதிலிருந்து தற்காத்து கொள்ளணும் இல்லையா, அதுக்கு என்ன வழியாக இருக்கும், இல்லை ஒரு நம்ம வேண்டுதலை வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம எண்ணங்கள் எப்படி நிறைவேறும், அதுக்குண்டான வழி ஏதாவது நம்மளுக்கு இந்த விஞ்ஞானம் சம்மந்தப்பட்ட வகையில் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு சிறு சிறு விஷயங்கள் புலப்பட்டது. அது நம்ம அடுத்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாகவே நம்ம பேசுவோம். இப்போது இந்த கிரக நிலைக்கும் அந்த வானில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நிமிஷத்தில் இருக்கக்கூடிய அந்த நீள்வட்ட பாதையில் இருக்கிற கிரகங்களும் எவ்வளோ சரியாக அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத பற்றி மட்டும் அந்த வியப்பு எனக்கு இன்னும் தீரல. அப்போது ஜோதிடம் அப்படிங்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் நம்ம பேசுவோம் இல்லையா, இது முழு விஞ்ஞானத்துக்கு உட்பட்டது.
இங்கே வான்வெளியில் கிரகங்கள் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நீள்வட்ட பாதையில் இருக்குது. இங்கே சதுரமாக நம்மளுக்கு அமைச்சிருக்கிறோம். அந்த கிரகங்களை அந்த இதுக்குள்ளே அடக்கி வச்சுருக்கிறோம். அதாவது அந்த டிகிரி வைஸாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொருக்கும் ஒரு 30 டிகிரி கொடுத்து அதுக்குள்ளே இது இப்போ கிரகங்கள் வந்து எந்த டிகிரியில் இருக்குது, எந்த நட்சத்திரங்களில் நிற்கிது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அன்னைக்கு நம்மளுக்கு சொல்லி வச்சுட்டு போனாங்க. புதுசாக நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்கல. அன்னைக்கு சொல்லி வச்சுப்பட்டு போனதை நம்ம திரும்ப படிக்கிறோம், அவ்வளோதான். இந்த விஞ்ஞானம் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய மூளைப்பகுதி எவ்வளவு ஷார்ப்பாக அதை தெரிஞ்சு வச்சு நம்ம கொண்டுட்டு வந்து எழுதியிருக்க முடியும், எழுதி மற்றவங்களுக்கு கொடுத்துருக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு மிகப்பெரிய வியப்பாக இருக்குது. இப்போது இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய, இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த வான்வெளியில் இருக்கக்கூடிய கிரகங்களும் ராசி கட்டத்தில் இருக்க கிரகங்களும் ஒரே மாதிரி மாறாமல் அப்படியே இருக்கிறதுக்கு அவங்களுடைய முழு முயற்சி தான், முன்னோர்களுடைய முழு அனுகிரகம் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கு. அவங்களுடைய அனுகிரகம் கிடைச்சதுனால இதை நம்ம பார்க்குறோம். இதை வந்து நம்ம வந்து எடுத்து வச்சு ஒப்பிட்டு பார்க்குறோம். இதை வந்து நம்மளாக கண்டுபிடிக்கிறதுல புதுசாக ஒன்றும் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஒப்பிட்டு பார்க்கத்தான் நம்மளால் முடியுதே தவிர புது சமாச்சாரத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத காரணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சின்ன விளக்கம் அடுத்த வீடியோவில். இது நம்மளுக்கு ஒரு வழிபாடு செய்கிறோம், நம்மளுக்கு தேவைகள் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற இந்த அவசரமான உலகத்தில் நிறைய தேவைகள், நிறைய கவலைகள், நிறைய நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் இருக்குது. இது போக்குறதுக்கு உண்டான வழி ஏதாவது இந்த விஞ்ஞானம் சம்மந்தப்பட்ட வகையிலேயே ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறத பற்றி தேடுறப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எண்ணங்களுக்கு தோணுச்சு. அதை நம்ம அடுத்த வீடியோவாக கொடுப்போம். இதை பார்த்து மகிழுங்க. நம்மளுடைய முன்னோர்களுடைய திறமையை மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது அப்படின்னா, பின்னாடி வரக்கூடியவங்க எங்கேயோ ஒரு வகையில் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்ச வகையில், அதாவது நம்மளுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அந்த வகையில் அவங்க எடுத்து கொடுத்துட்டு போனாங்க. ராசி கட்டம், ஒவ்வொரு கட்டத்துக்கும் உண்டான தெய்வம், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் அப்படிங்கிறத ஏற்பாடு பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறது மிகப்பெரிய வியப்பான ஒன்று. வாழ்க வளமுடன். விரைவில் அடுத்த வீடியோவில். நன்றி.